வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ்க்கு நேயர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்ற ஒரு நாள் இரவில் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் இந்த எபிசோடில் பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு ஜாய் மேத்யூஸ் இயக்கத்தில் மலையாளத்தில் வந்து ஷட்டர்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, சக்கபோடு ஓடிச்சு. ஸோ அந்த திரைப்படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்கி எடிட்டர், அதாவது தமிழில் வந்து பிரபல எடிட்டர் ஆளுமைகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆண்டனி வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். முதன் முறையாக எடிட்டிங் டேபிள் வந்து ஷார்ட்கட்டை வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டனியுடைய இயக்கத்தில் ஒரு நாள் இரவில் ரீமேக், அதாவது மலையாள ஷட்டர் திரைப்படத்தினுடைய ரீமேக்கை தான் ஒரு நாள் இரவில். அந்த திரைப்படம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஒரு நாள் இரவில் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஷேகர் சத்யராஜ் அவர் வந்து சிங்கப்பூரில் 12 வருஷமாக வேலை செஞ்சுட்டு குடும்பத்துக்காக உழைச்சி எடுத்துகிட்டு வரார். அவருக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பெண் பிள்ளைகள். அதில் பெரிய பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கா, சின்ன பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. அவருக்கு வந்து சம்பாரிச்சு வந்தது வந்து கடைலாம் கட்டி விட்டு ஒரு 3 கடை கட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டு வாடகைலாம் வச்சுக்கிட்டு அழகாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஈவினிங் ஆனால் ஒரு கடை வந்து, அதாவது 2 பக்கமும் கடை இருக்கும், நடுவில் ஒரு கடையில் வந்து வாடகைக்கு விடாமல் அது வந்து அந்த கடையில் தட்டுமுட்டு சாமான்லாம் போட்டுச்சுப்பா. அந்த கடையில் நைட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சரக்கடிக்கிறது அவருடைய வேலையே. ஸோ இப்படி வந்து அவருடைய வாழ்க்கை வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஒரு ஃப்ரெண்டு. இது இல்லாமல் இன்னொரு லேயரில் வந்து ஒரு கதாசிரியராக யூகி சேது வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு டைரக்டர், முன்னாடி வந்து இப்போ ஜெயிச்ச டைரக்டர், ஆனால் அதுக்கடுத்து அவருக்கு வந்து படம் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காரு. ஒரு நாள் இரவில் போதை அதிகமாகி ஒரு டென்ஷனான ஒரு தருணத்தில் சத்யராஜ் வந்து கொஞ்சம் சவலப்படுறார். அந்த சவலம் அவரை எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்துது, அவர் குடும்பத்தில் எப்படிப்பட்ட புயல்களை ஏற்படுத்துது, அவர் எந்த மாதிரி அதில் தத்தளிக்கிறாரு, என்ன மாதிரி மன உளைச்சல்களை படுறாரு அப்படின்றத தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி தயவுசெய்து இந்த திரைப்படத்தை நீங்கள் பாருங்கள். மலையாளத்தில் லால் பண்ணிய கதாபாத்திரத்தில் சத்யராஜ் வந்து சேகர் கதாபாத்திரத்தில் தமிழில் பண்ணியிருக்காரு. நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. லால் வந்து நிறைய மேனரிசம் பண்ணுவார், இப்படி அடிச்சுக்குவார். இது வந்து நீங்கள் சண்டை கோயிலேருந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம், இப்படி அடிச்சுக்கிறது, அது ஒரு மேனரிசம். அதை வந்து சத்யராஜ் வந்து இதில் வந்து நிறையாவே அந்த படத்தில் வந்து நிறைய வாட்டி பார்த்த பாதிப்பான்னு தெரியும். அந்த மேனரிசத்தை வந்து அவர் இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணுறாரு. யூகி சேது இந்த திரைப்படத்தில் வந்து கதை எழுதியிருக்காரு, அதாவது டைலாக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து சீனிவாசன் கதாபாத்திரத்தை வந்து யூகி சேது பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து டைலாக்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் கூட ஒரு ஏதோ அந்நியத்தன்மையோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த ஒரு சில காட்சிகளில் கொடுக்குதுன்னு சொல்ல முடியும். வருண் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகம் வராரு. ஆட்டோக்காரர் கேரக்டர் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் ரொம்ப சிறப்பாக நடித்தாலும் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட வேலை வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விபச்சாரி கேரக்டரில் வந்து அனுமதி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க கண்ணும் அவங்களுடைய அந்த உடல் மொழியும் அவ்வளோ அற்புதம். அதை விட அந்த உன் பேர் என்னன்னு கேட்குறப்ப ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேர், ஒன்றா தங்கமேன்னு கூட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி. அதே மாதிரி அந்த கையை வந்து கிழிச்சுக்கிட்டதுமே வந்து கட்டுப்படும் பொழுது ஒரு ஆண் வந்து தன்னை எப்படிலாம் அனுபவிச்சிருப்பான். ஆனால் ஒருத்தன் வந்து தன்னுடைய ரத்தத்திற்காக, தன்னுடைய வலிக்காக ஒருவன் வந்து பதறுவதை வந்து அந்த பார்வையில் அதை பார்க்குற அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த பெண்மணி பண்ணியிருக்காங்க. ஆண்டனி வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து தன்னுடைய எல்லா படங்களையும் எடிட்டராக பயன்படுத்தின கௌதம் மேனன் வந்து இந்த படத்தில் வந்து ஆண்டனிக்கு வந்து கைமாறாக இந்த திரைப்படத்தில் வந்து அவர் வந்து கேமியோ பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அதில் வந்து ஒரு ஐட்டம் சாங் வந்து அதை வந்து அழகாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐட்டம் சாங்கோட அந்த மூமெண்ட் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பா. அப்போ தான் வந்து சத்யராஜ் பேசிகிட்டு இருப்பார். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து உதடெலாம் வந்து கூட வந்து ஈரப்படுத்திக்காமல் அதில் கொஞ்சம் உதடெலாம் வந்து வெடிச்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து ரொம்ப இயல்பாகவே இருந்தது. சில பேர் இருந்தால் டக்குன்னு டைரக்டர் சொல்லுவாமா உதடெலாம் ஈரப்படுத்திக்காமல் கொஞ்சம் இருமா, ரொம்ப இயல்பாக ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அந்த காட்சி, அந்த க்ளோஸ்அப்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. திரைப்படத்திற்கு வந்து கேமராமேன் வந்து MS பிரபா, ஒரு என்னுடைய குருநாதர். இந்த திரைப்படத்தில் வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக, ரத்னம்ன்ற போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காரு. ஓவராலாக எடிட்டர் ஆண்டனி வந்து முதல் படத்தில் வந்து ரீமேக் படமாக இருந்தாலும் அதை பாஸ் பண்ண வைக்கிறது பெரிய விஷயம். ஏன் சொல்கிறேன்னா நிறைய ரீமேக் படங்கள் வந்து சக்ஸஸான மலையாள படங்கள் எல்லாமே இங்கே ரீமேக் பண்ணாலும் கூட 36 வயதிலே பாபநாசன் தவிர்த்து மற்ற எல்லா படங்களுமே ஃபெயிலியர் தான். பட் ஒரு நாள் இரவில் வந்து அந்த வகையை சேர்ந்ததல்ல. ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக அனைத்து குடும்பத்தினருக்கும் பிடிக்கும். மிக முக்கியமாக மனைவியையும் மகளையும் நம்பாமல் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு சௌகரியான நிறைய காட்சிகள் இதில் இருக்குது.
மிக முக்கியமாக நாங்கள் நம்பலை, நீ 12 வருஷம் சிங்கப்பூரில் இருக்கிறப்பன்றது ஒரு எடுத்துக்காட்டு. யூகி சேது அந்த இடத்துல நிற்கிறாருன்னு சொல்ல முடியும். மிக முக்கியமாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸில் பொண்ணுக்கும் அப்பாவுக்குமான அந்த பாச பிணைப்பை வந்து நெகிழ்ச்சியாக கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு வந்து இந்த காட்சிப்படுத்தியிருக்கிறது வந்து இயக்குனர் ஆண்டனியனுடைய திறமைக்கு சான்றுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஷட்டர் படத்தில், ஒரிஜினல் படத்தில் வந்து அந்த பொண்ணு சொல்லும் அப்பா கிட்ட. இந்த படத்தில் வந்து அப்பா கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லாமல் காட்சிகளை அமைத்த விதம் வந்து மிக சிறப்புன்னு சொல்ல முடியும். அதை விட இந்த திரைப்படம் ஆஹோ ஓஹோ அப்படின்ற அளவுக்கு இல்லாட்டாலும் வழக்கமான அரைத்த மசாலாவே இல்லாமல் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து ஒரு தலைவன், ஒரு ஒரு நெக்ஸ்ட் டோர் ஃபேமிலிக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பழகின ஒரு உணர்வை வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுக்குது. ஒரு சில காட்சிகள் நாடகத்தனமாக இருந்தாலும் கூட வழக்கமான மசாலா அடிதடி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த திரைப்படம் வந்து கொடுக்கும்னா அது மிக இல்லை. தொடர்ந்து ஜாக்கி சினிமாஸிற்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே இருக்குது, அதை அழுத்துங்க, நண்பன்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விட வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.